ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூஜை சாமான் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எந்த வித செலவு இல்லாமல், எந்த வித கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்களே பாருங்கள், இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே அப்படி இருக்குங்க. அழுக்கு எண்ணெய் கரை எல்லாமே அப்படியே இருக்குங்க. அந்த பொட்டு மஞ்சள்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை சாமான் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்குள்ளேயும் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கான பொருள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ பூஜை சாமான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் போல் நீங்கள் எடுத்துக்கலாங்க. லெமனை நீங்கள் பாதி கட் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே இந்த அரிசி மேலே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்ட பின்னாடி அந்த லெமன் தோலை நீங்கள் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ணணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டுங்க. நம்ம வீட்டில் டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கோல்கேட்டு சேர்த்துட்ட பின்னாடி நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு பார்த்து நீங்கள் கொண்டு வரத்துக்காக கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. அந்த கோல்கேட்டு, அரிசி மாவு, லெமன் ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம பூஜை சாமான் எடுத்துக்கலாங்க. லைட்டாக நீங்கள் அந்த பூஜை சாமானை அந்த பேஸ்ட்டுக்குள்ளே வச்சு எடுத்து பாருங்கள், அவ்வளோ கிளியராக பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. வச்ச உடனே அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் உங்களுக்குமே தெரியுங்க. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விடலாங்க. நீங்கள் எந்த பக்கம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விடலையோ அந்த பக்கம் கருப்பாகவே இருக்குங்க. அதனால நீங்கள் எல்லா பேஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பூஜை சாமான் மேலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது போல் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம வெளி பக்கம் நம்ம தேய்ச்சிட்ட பின்னாடி அந்த சொம்போட உள்ளுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட்டை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமுமே. பாருங்கள், தேய்ச்சி முடிச்சிட்டோம். நம்ம இதே போல் எல்லா பூஜை சாமானுமே இந்த பேஸ்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த பேஸ்ட் ஒன்று இருந்தால் போதுங்க. அந்த பூஜை சாமான் மேலே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும், எவ்வளோ கலராக இருந்தாலும், என்ன பிசுக்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம எல்லா பூஜை சாமான் மேலுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. நீங்களே பாருங்கள், வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம அப்படியே வச்சுருக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகி வந்திருக்குன்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பாத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சொம்பு மட்டும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்குங்க. நல்லா பளிச்சுன்னுமே இருக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. நம்ம எதுவுமே பண்ணலங்க, தேய்க்கெல்லாம் கிடையாது. அந்த பேஸ்ட் நம்ம கை வச்சு அப்ளை பண்ணி விட்டுங்க. வெறும் 5 நிமிஷம் மட்டும்தாங்க ஊற வச்சேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு எல்லா பூஜை சாமானுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் சைடில் வச்சுட்டு
வேறொரு பிளேட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ண பூஜை சாமான் ஃபுல்லாகவே இந்த பிளேட்டுக்குள்ளே நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்த பூஜை சாமானுக்குமே இப்போ பார்க்குற பூஜை சாமானுக்கு நல்லா வித்தியாசம் இருக்குங்க. நிறைய அழுக்கு கரை, எண்ணெய் கரை எல்லாமே இருந்துச்சுங்க. அந்த எண்ணெய் கரை, அழுக்கு கரை, வளவளப்பு தன்மை எதுவுமே இல்லைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வாட்டி இதை க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்காக நார் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விம் சோப்பும் விம் ஜெல்லு இல்லைன்னா சபினா இதனால் நீங்கள் எடுத்துகிட்டு எல்லா பூஜை சாமானுமே நீங்கள் இந்த மாதிரி தொட்டு தொட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் ஃபுல்லாகவே இன்னும் பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதே மெத்தடில் எல்லா பூஜை சாமானுமே சோப்பு தொட்டு தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி முடிச்சிட்ட பின்னாடி இதை நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பூஜை சாமானில் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பாத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பூஜை சாமானுமே நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணும்போது உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரிங்க, அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை சாமானுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அதை நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக ஆயிருக்குன்னுட்டு. நல்லா பளிச்சுனுமே ஆயிருக்குங்க. எண்ணெய் கரை அதே போல் எந்த ஒரு கரை இல்லாமல் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு எல்லா பூஜை சாமானுமே நல்லா ஈரத்தன்மை இல்லாதளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எதுக்காக நம்ம துடைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பூஜை சாமான் 20 to 25 நாள் வரைக்கும் கலர் மாறாமலையும் நல்லா பிரைட்டாகவும் இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செலவே இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்களே பூஜை சாமான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதுவும் கைக்கு எந்த வித அலர்ஜி இல்லாமல். இந்த வீடியோ இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃபைனலாக எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.